ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம ரீசெண்டாக நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அது என்னென்னா தெம்முங்கிற ஆப்பில் சில ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு ப்ராடக்ட் தான் இது. அந்த இதை இப்போ அன்பாக்சிங் அண்டு ஃபுல் வியூ பார்க்க போகிறோம். என்னென்னா ஏசியர் கம்பெனியில் ஏர் பட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோட பேட்டரி இப்போ பார்க்க போகிறாங்க 250 mAh கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா அந்த கேஸ் ஒன் டைம் நம்ம சார்ஜ் போட்டால் அந்த கேஸில் 120 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம அந்த பட்ஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் டைம் நம்ம அந்த பட்ஸை அந்த கேஸ்லேருந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா அது எப்படின்னா 4 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ரீசெண்டாக ஒரு மூவி பார்த்ததுக்கப்புறம் அதோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது 100ல் 80% ஆகிடுச்சு. மீன்ஸ் 20% தான் 2 ஹவர்ஸ் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த பட்ஸ் எனக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் எனக்கு கிடச்சிது. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னா 57 ரியால். நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1250 ரூபா வரும். அது எனக்கு இப்போ எவ்வளோ ஆஃபரில் எனக்கு கிடச்சிச்சுன்னா வெறும் 11 ரியால் தான். நம்ம ஒரு காசுக்கு வெறும் 260 ருபீஸ் தான் நம்ம ஒரு காசுக்கு வரும். இப்போ அடுத்து எதை பார்க்க போகிறோன்னா எல்லா பேருக்கும் இருக்கிற டவுட் என்னென்னா சவுண்டு தான். அது சவுண்டு எப்படி இருக்குது, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருக்குமே டவுட் இருக்கும். நான் ரீசெண்டாக சாம்சங் பட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு 5 இயர்ஸாக. அதோட சவுண்ட் குவாலிட்டி, அதோட பேஸ் எல்லாமே இதில் சூப்பராகவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். சரிங்களா? அதே மாதிரி 30% வால்யூம் நம்ம வச்சுருந்தாலே நல்ல சவுண்டில் நல்லா எஃபெக்டாக இருக்குது. இப்போது தேர்டு எல்லாமே நம்ம ப்ளஸ்ஸாக சொல்லிட்டோம். மைனஸ்னு ஒன்று எல்லா ப்ராடக்ட்லேயும் ஒன்று வரும்ல, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அது என்னென்னா இது பட்ஸோட டிசைன் என்னென்னு பார்த்தா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக்கில் கொடுக்கறனால நம்ம காதில் கிரிப்பாகவே நிற்க மாட்டேருக்கு. அதாவது எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல ஃபீலாகவே இருக்குது. எப்போ வேணால் விழுந்துடும் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கனால அந்த சவுண்டு வரத்துக்கு ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோல் வச்சு அதில் நெட்டு இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்கின்னில் அது நம்ம அழுத்தி உள்ளக்க கீழே விழுமோன்னு சொல்லிட்டு நம்ம அழுத்தம் வந்துட்டுனா அந்த ஸ்கின்னு ஃபுல்லாமே கொஞ்சம் வலி இருக்குது, பெயினாக இருக்குது. அதனால என்னால் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே என்னால் இதை யூஸ் பண்ண முடியல. இதுதான் இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிங்க. தெம்முங்கிற சவுதி ஆப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் வியூ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.